தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த யூடியூப் வழியாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமா அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம கர்த்தருக்குள் எப்பொழுதும் நம்ம சந்தோஷமாகத்தான் இருக்கணும். ஏன்னா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதுதான் நமக்கு பலன். தேவனும் அதைத்தான் விரும்புகிறார். நம்ம அன்பான தேவன் நம்ம எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை நாம் அநேக வேளைகளிலே தியானிக்கிறோம் இல்லையா? அவர் சர்வ வல்லவர், வாக்கு மாறாதவர், கூப்பிடும் சத்தத்தை கேட்டு உடனே பதில் கொடுப்பவர் என்றெல்லாம் அவருடைய குணாதிசயங்கள் அநேகம் உண்டு. அதை நாம் தியானிக்கிறோம். அப்படிப்பட்டவைகளிலே மிகவும் முக்கியமான ஒரு குணாதிசயம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மனதுருகும் தேவனாய் இருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, நாம் சோர்ந்து போவதை தேவன் ஒரு நாள் விரும்புவதே இல்லை. வனாந்திரத்திலே அவருடைய பிரசங்கத்தை கேட்க ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க. 3 நாட்கள் அவர்கள் உணவில்லாமல் அந்த இடத்திலே அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை திரும்ப அனுப்பும் போது இயேசு அவர்களுக்காக மனதுருகை காணப்பட்டார். அவர் சொல்லுகிறார், ஜனங்களுக்காய் நான் பரிதவிக்கிறேன். இப்படியே நான் இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட்டால் அவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்களே என்று சொல்லுகிறார். பாருங்கள் அவருடைய மனதுருக்கம். இப்படியாய் அனுப்பிவிட்டால் அவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்களே என்று சொல்லுகிறார். அவருடைய மனதுருக்கம் வந்தவுடனே அடுத்து அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. அவர் என்ன செய்தார்? அவர்களிடம் காணப்பட்ட அந்த 7 அப்பத்தையும் அந்த சிறு மீன்களையும் ஆண்டவர் என்ன செய்தார்? 4000 பேர் வயிறார உண்ணும்படியாய் அதை பெருக செய்து அது மாத்திரமல்ல, மீத துணிக்கைகளை 7 கூடை நிறைய அவர் எடுக்க செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் அன்பானவர்களே, தேவன் மனதுருக்கம் நிறைந்த தேவனாய் இருக்கிறார். அவர் மனதுருகும் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நாட்களுக்கு முன்பு ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தேன். ஒரு சிறு குழந்தை ஒரு பொம்மையை வைத்து விளையாடி கொண்டிருந்தது. அந்த இடத்திலே அவங்க அம்மா வந்தாங்க. வந்து என்ன பண்ணினாங்க, அந்த பொம்மையை வாங்கி ஷோகேஸ்ல வச்சுட்டு போயிட்டாங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த அம்மா திரும்பி வந்தாங்க. அந்த குழந்தை அதே சோஃபால உட்கார்ந்து இருந்தது. அந்த முகம் வாடி போயிருந்தது. கண்களிலே கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த உடனே அந்த தாயார் என்ன செய்தாங்க, ஷோகேஸ்ல இருந்து அந்த பொம்மையை எடுத்து அந்த குழந்தை கையில கொடுத்து உடைக்காம பத்திரமா வச்சு விளையாடுன்னு சொன்னாங்க. ஆம் அன்பானவர்களே, ஒரு தாயோட அன்பு, ஒரு தாயோட மனதுருக்கத்தை பாருங்களேன். அந்த குழந்தை முகம் வாடி போய் அது கண்ணீர் விட்ட உடனே அந்த தாயாரால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நம்ம அருமை ஆண்டவர், நம் இயேசு கிறிஸ்து நமக்காய் ஜீவனையே கொடுத்தவர். தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காய் சிந்திய தேவன் அவர் இல்லையா? அவருடைய மனதுருக்கம் எவ்வளவு பெரிதாய் இருக்கும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். ஆம் அன்பானவர்களே, உலகத்தின் தாய் தகப்பனுடைய மனதுருக்கத்தை காட்டிலும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிக மனதுருக்கம், தன் பிள்ளைகளாகிய நம் மீது அவர் அதிக மனதுருக்கம் உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்த்தாள், யோவான் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், மார்த்தாள் அழுது கொண்டிருக்கிறார். அந்த இடத்திற்கு ஆண்டவர் வருகிறார். ஏனென்றால் மார்த்தாளுடைய சகோதரன் லாசரு மரித்து போகிறான். ஆகவே மரியாள் அழுது கொண்டிருக்கிறாள். வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் அந்த இடத்தை. யோவான் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் மற்றும் 35வது வசனத்தில், அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து இயேசு கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, மார்த்தாள் அழுத போது ஆண்டவர் இந்த இடத்துக்கு வருகிறார். வந்தவுடனே அவர் ஆவியிலே கலங்கி துக்கம் அடைந்தார் என்றும் இயேசு கண்ணீர் விட்டார் என்றும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய இந்த மனதுருக்கம் பாருங்க, மரியாள் அழுதவுடன் அவருடைய மனதுருக்கம் எப்படியா இருந்தது என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அந்த மனதுருக்கத்தோடு ஆண்டவர் அந்த இடத்திலே நின்று விடவில்லை. உடனே அவருடைய அற்புதம் வெளிப்படுகிறது. ஆம், மரித்த லாசருவை ஆண்டவர் உயிரோடே எழுப்புகிறார். மார்த்தாளோட சந்தோஷத்தை பாருங்க. லாசரு, அதாவது அவளுடைய சகோதரன் உயிரோடு இருந்தப்ப அவளுக்கு இருந்த சந்தோஷத்தை காட்டிலும் ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்பிய போது இருந்த சந்தோஷம் மார்த்தாளுக்கு 2 மடங்கு அதிகமாய் காணப்பட்டது. ஆம் அன்பானவர்களே, அநேக வேளைகளை நம்ம நினைக்கிறோம், நாம துக்கப்பட்டு இருக்கிறோம், நம்ம இவ்வளவு வேதனையோடு இருக்கிறோமே, ஆண்டவருக்கு நம்ம மீது இரக்கம் இருக்காதா, ஆண்டவர் நம் சத்தத்தை கேட்க மாட்டாரா என்றெல்லாம் நம்ம அங்கலாய்க்கிறோம். ஆனால் அன்பானவர்களே,
நாம சந்தோஷமா இருக்கும்போது நம் இயேசு சந்தோஷமா இருக்கிறார். நாம் துக்கப்பட்டு கண்ணீர் சிந்தும் போது இயேசு நம்மோடு சேர்ந்து துக்கப்பட்டு கண்ணீர் சிந்துகிறவராய் இருக்கிறார். அதுதாங்க அவரோட மனதுருக்கம். அப்படிப்பட்ட ஒரு மனதுருகும் தேவனைத்தான் நாம் தேவனாக பெற்றிருக்கிறோம். அவர் நம்மோடு என்றைக்கு இருக்கிறார். ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். மனதுருகும் தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். வேதத்துல பாருங்க, மத்தேயு புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், 2 குருடர்கள் ஆண்டவரே எனக்கு இறங்கும், நான் பார்வையடைய வேண்டும் என்று கூப்பிடுகிறார்கள். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், நாங்கள் பார்வையடைய வேண்டும் என்று. அந்த கூப்பிட்ட சத்தத்தை அவர் கேட்ட உடனே ஆண்டவர் எனக்கு இறங்கும்னு அவரை நோக்கி கூப்பிட்ட அந்த சத்தத்தை அவர் கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார் என்றால், வேதத்திலே பாருங்கள், மத்தேயு 20ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில், இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். பாருங்க, அந்த இறங்கும் ஆண்டவரே என்று சொன்ன உடனே அவர் மனம் இறங்கினார். உடனே அவர் மனதுருக்கம் வந்தது. அடுத்து அவருடைய வல்லமை புறப்பட்டது. 2 குருடர்களும் பார்வை அடைந்தார்கள். அவர் மனதுரி அவர்களை தொட்டார், அவர்கள் பார்வை அடைந்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, இந்த குருடர்கள் கூப்பிடுறாங்க, இயேசுவே இறங்கும், ஆண்டவரே இறங்கும்னு. ஆனா சில சமயங்கள்ல பாருங்க, நம்முடைய சோர்வு, நம்முடைய பிரச்சனை நம்மை அழுத்தி கொண்டு இருக்கும் போது ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடக்கூட முடியாத சில சூழ்நிலைகள் சில வேளைகளிலே நமக்கு வருவது உண்டு. யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 38 வருஷமாய் வியாதியுள்ள ஒரு மனுஷனை நாம் பார்க்கிறோம். அவன் 38 வருஷமாய் வியாதியா இருக்கான். பெதஸ்தா குளத்தண்டையிலே 38 வருஷம் அவனுக்கு வியாதி. அந்த இடத்திலிருந்து அவனுக்கு நகரக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை. பாருங்க, நமக்கு ஒரு ஜுரம் வந்தாலே ஒரு 1 வீக் அந்த ஜுரம் நீடிச்சிட்டாலே நம்ம அப்படியே சோர்ந்து போறோம். அப்ப இவனோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். 38 வருஷமா அவன் அப்படிப்பட்ட ஒரு வியாதி படுக்கையிலே அவன் இருக்கிறான். ஒவ்வொரு தரம் அந்த குளம் கலக்கப்படும் போது அவனுக்குள் ஒரு ஏக்கம், நம்ம முதல் நபரா போய் இறங்கிட மாட்டோமா, நமக்கு ஒரு அற்புதம் நடந்துடாதா, நம்ம சுகமாயிட மாட்டோமா, ஒரு முயற்சி. ஆனால் அவனுக்கு மிஞ்சியதெல்லாம் ஏமாற்றமும் தோல்வியும் தான் இருக்கிறது. அவனை கொண்டு போய் அந்த குளத்திலே இறக்கிவிட ஒருவரும் இல்லை. அவனுக்கென்று யாருமே இல்லை. அவனுக்கு ஒரு உதவி வேணுமா, உனக்கு நான் அதை செய்யணுமான்னு கேட்க ஒருத்தருமே அவனுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அனாதையை போன்ற ஒரு நிலை, வியாதி, 38 வருஷம் வியாதி, படுத்த படுக்கை. அவனோட சூழ்நிலையை பாருங்க, எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய ஒரு மனுஷனாய் அவன் இருந்திருப்பான் என்று யோசித்து பாருங்கள். பாருங்க, ஆண்டவர் வேதத்திலே அந்த இடத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனத்தில், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அந்த இடத்துக்கு வருகிறார். யாரை தேடி? இந்த 38 வருஷம் பாடுள்ள மனுஷனை, வியாதியா இருக்க மனுஷனை தேடி ஆண்டவர் வருகிறார் அந்த இடத்துக்கு. நீங்க பாருங்க, அந்த இடத்துல அவன் ஆண்டவரை தேடி போகவில்லை. அவன் நினைச்சாலும் அவன் போகக்கூடிய சூழ்நிலை நிலைமையில அவன் இல்லை. அவன் பக்கத்துல இருக்க குளத்திலே அவனால இறங்க முடியல. ஆண்டவர் இயேசு யார், அவர் எனக்கு என்ன செய்வார், அதெல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. அப்படிப்பட்ட மனுஷன் மீது அவருக்கு மனதுருக்கம். பாருங்க, அவர் தேடி வருகிறார். அவன் அவரை தேடி போகவில்லை, அவர் அவனை தேடி வருகிறார். அவன் அவரை நோக்கி, நான் சுகமாகணும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று அவன் கேட்கவில்லை. ஆண்டவர் அவனை பார்த்து, நீ சுகமாகணும்னு விரும்புறியா அப்படின்னு கேட்டு அவனை சுகப்படுத்தி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்றார். அவன் 38 வருஷம் பாடு அனுபவித்த அந்த மனுஷன் தன் சுகமடைந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு போனான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, இதுதாங்க நம்ம ஆண்டவர் இயேசுடைய மனதுருக்கம். எப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கம் சற்று யோசித்து பாருங்கள். நாம் கூட சில வேளைகளிலே நம்முடைய பிரச்சனைகள் சில சமயங்கள்ல நம்மை அழுத்தி கொண்டிருக்க அந்த பிரச்சனை நாள் கணக்காய், மாத கணக்காய், சில சமயங்கள்ல வருட கணக்காய் கூட அதை நம்மை விட்டு நீங்காமல் இருக்கும்போது நாம் சோர்ந்து போகிறோம். எனக்கு இந்த காரியத்தை உதவி செய்ய எனக்கு யாருமே இல்லையா,
எனக்கென்று உதவி செய்ய ஒருவரும் இல்லையா என்று நாம் அடிக்கடி சோர்ந்து போகிறோம். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சர்வ வல்லவருடைய பிள்ளைகள். நீங்கள் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? உங்களை பார்த்து மனதுருகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அன்பு இயேசு நீங்க கூப்பிடாமலே இருந்தாலும் கூட அவர் உங்கள் மீது மனதுருகிற தேவனாய் அவர் உங்க கிட்ட நின்று உங்களை கேட்டு உங்களை விசாரித்து உங்களுடைய பிரச்சனையெல்லாம் நீக்கி உங்க சோர்வகளை செய்ய அவர் மனதுருகும் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம், நம் இயேசு மனதுருகும் தேவன். அவர் மனதுருக்கம் நிறைந்தவர் அன்பானவர்களே. அது மாத்திரமல்ல, வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியா என்ற ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை என்றால், நீ மரித்து போவாய், ஆகவே நீ வீட்டு காரியங்களை எல்லாம் என்ன பண்ணு, ஒழுங்குபடுத்து. அந்த வார்த்தையை கேட்ட உடனே எசேக்கியா மனசுல ஒரு பெரிய பாரம், ஒரு பெரிய துக்கம். உடனே அவன் சுவர்புறமாய் திரும்பி அவன் கண்ணீரோடு விண்ணப்பம் செய்தானா. கண்ணீரோடு அவன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்தான் என்று நாம் வேதத்திலேயே வாசிக்கிறோம். அப்படி அவன் கண்ணீரோடு விண்ணப்பம் செய்த போது ஆண்டவருடைய மனதுருக்கம் அவனுக்கு வந்தது. நீ மரித்து போவாய் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை சுகமாக்குவேன், உன் ஆயுஸ் நாட்களோடு நான் உனக்கு 15 வருடம் கூட்டுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க தேவனுடைய மனதுருக்கம். அவன் அப்படியே கண்ணீர் விட்டு விண்ணப்பம் செஞ்சு, ஆண்டவரே உமக்கு முன்பு நான் உத்தமனாய் இருந்தேனே, உமக்கு பிரியமானதை செய்தேனே, ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும், நான் மரித்து போவேன் என்று சொல்லிவிட்டீரே என்று அவன் அழுது விண்ணப்பம் பண்ணின போது ஆண்டவர் அந்த கண்ணீரை கண்டார். அவர் சொல்லுகிறாங்க, கண்ணீரை கண்டேன் என்று. அவர் விண்ணப்பத்தை கேட்டு அவனை சுகமாக்கி அவன் ஆயுசு நாட்களோடு 15 வருடங்கள் கூட்டி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம் பாருங்கள். புதிய ஏற்பாட்டிலே லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே நம் நாயின் ஊரின் விதவை குறித்து நாம வாசிக்கிறோம். அந்த விதவை, அவளுடைய ஒரே மகன் மரித்து போகிறான். அவளுடைய கணவர் ஏற்கனவே மரித்து விட்டார். அவளுக்கு இருந்த ஒரே ஆறுதல் அந்த மகன் மட்டும்தான். அந்த மகனும் மரித்து போகிறான். அப்படி என்றால் அந்த விதவையோட நிலைமை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அவள் கண்ணீரோடே இருக்கிறாள், அழுது கொண்டே இருக்கிறாள். அவளுக்கு வேற ஒன்னும் அவள் நினைவுக்கு வரல. அப்படி ஒரு பாரம், அப்படி ஒரு துக்கம், அப்படி ஒரு வேதனை அவளுக்கு. இயேசு என்று ஒருவர் இருக்கிறாரே, அவரை தேடி போவோம், ஒருவேளை நமக்கு அவர் அற்புதம் செய்வார் என்று கூட அவளுக்கு யோசிக்க கூட முடியாத அளவு அவளுடைய துக்கம். ஆனால் நம் அருமை இயேசு தூரத்திலிருந்து அவளை பார்க்கிறார். அந்த பாடையின் பின்னே அழுது கொண்டு போகும் அந்த விதவையை நம் இயேசு தூரத்திலிருந்து பார்க்கிறார். ஆமன்பானவர்களே, அவர் அந்த விதவையின் கிட்டே வருகிறார். வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 13, 14, 15ஆம் வசனத்தில் கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் அந்த விதவை தாயை தேடி வருகிறார். தூரத்திலிருந்து அவர் பார்த்துட்டாருங்க. நம்ம தான் நினைக்கிறோம் ஆண்டவர் நம்மளை பாக்குறது இல்ல, நம்மளை நினைக்கிறது இல்ல, நம்மளை கண்ணோக்கி அவர் பாக்குறது இல்லைன்னா அவருடைய பிள்ளைகளை அவர் எங்க வரைந்திருக்காராம்? அவருடைய உள்ளங்கரங்களிலே, உள்ளங்கையிலே அவர் வரைந்திருக்கிறாராம். சோ தூரத்திலிருந்தே அவர் அந்த விதவையை பார்த்தார். அந்த கண்ணீரை அவர் கண்டவர் மனதுருகும் தேவனாய் அந்த இடத்திற்கு வருகிறார். வந்து முதல்ல அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, அந்த விதவை தாயை பார்த்து, அழாதே, அழாதே, இதோ நான் வந்து விட்டேன், இதோ நான் உன் அருகிலே இருக்கிறேன், உனக்கு நான் அற்புதத்தை செய்வேன், நீ அழாதே. எவ்வளவு ஒரு மனதுருக்கம் பாருங்களேன். எப்படிப்பட்ட ஒரு ஆறுதலான வார்த்தையை இயேசு அன்றைக்கு பேசியிருப்பார் என்று சற்று யோசித்து பாருங்கள். அழாதேன்னு சொன்ன ஆண்டவர் அதோடு நிறுத்தி விடல. உடனே அவருடைய வல்லமை புறப்படுகிறது, அற்புதம் செய்கிறார். என்ன செய்கிறார்? மரித்த அந்த மகனை அவர் உயிரோடு எழுப்பி அந்த தாயிடத்து கொண்டு வந்து, நீ அழாத, இந்த உன் மகன் என்று ஒப்படைக்கிறார். ஆம் அன்பானவர்களே, இயேசுவோட மனதுருக்கம் அவ்வளவு பெரிதான ஒன்றாய் இருக்கிறது.
இன்றைக்கு அநேக வேலைகள்ல நம்மளால ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்னது குருடன் கூப்பிட்டது போலவும் எசேக்கியா ராஜா ஜெபித்தது போலவும் சில வேலைகளை நம்ம ஆண்டவரிடத்துல போக முடியறதில்லை. ஏன்னா அந்த அளவு ஒரு துக்கம் பாரம் நம்மை அழுத்தி கொண்டு இருக்கிறது. ஆனா ஆண்டவர் நம்மை கண்டு காணாதவராய் இருக்கவே மாட்டார். அவருடைய பிள்ளைகளின் காரியத்திலே அவர் என்னைக்கும் அவர்கள் மீது எப்படி இருக்கிறாராம்? அவர்கள் மீது அவர் கண்ணோக்கமாய் இருக்கும் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே உங்க நினைவாகத்தான் அவர் இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை என்றைக்கும் அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். நிழலை போல இருக்கிறார், கூடவே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்கள் துக்கப்பட்டு வேதனைப்படுகிறீர்கள் என்றால், நீங்கள் அந்த துக்கத்தின் மத்தியிலே, அந்த வேதனை மத்தியில் நீங்க சும்மா இருந்தாலும் கூட ஏசப்பா என்ன பண்ணுவாராம்? மனதுருக்க நிறைந்த அவர் உங்களை தேடி வந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்து அந்த வேதனை உங்களை விடுவிக்க அவருடைய மனதுருக்கம் போதுமானதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2020ஆம் ஆண்டு கொரோனா பீக்ல இருந்த சமயம், ரொம்பவும் உச்சக்கட்டத்துல கொரோனா இருந்த நாட்கள் அந்த நாட்கள். அப்பொழுது நான் நோய்வாய்ப்பட்டேன். என்னுடைய இருதயத்திலே ஒரு பிரச்சனை வந்தது. மயோகார்டைட்டிஸ் என்று அதை டயக்னோஸ் பண்ணி சொன்னாங்க. டாக்டர் சொன்னாங்க, இமீடியட்டா நீங்க அட்மிட் ஆகணும். அது மாத்திரமல்ல, ஏஞ்சியோகிராம் பண்ணணும். ஏஞ்சியோகிராம் பண்ணிட்டு உடனே உங்களுக்கு ஸ்டென்ட் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன வார்த்தை இன்ஃபேக்ட் எப்படி சொன்னாங்கன்னா, இட் மே பி 1 or many stents என்று சொன்னாங்க. இவ்வளவு ஷாக்கிங்கா இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இட் மே பி 1 or many stents என்று சொன்னாங்க. எங்களுக்கு ஒரே கலக்கமாகிவிட்டது. ஆண்டவரே, எனக்கு மிகுந்த போராட்டமா இருந்தது. ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் செய்யறதா என் கணவருக்கு எனக்கு அது மிகுந்த வேதனை கொடுக்கும் காரியமா இருந்தது. ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறதுக்கும் ஒரு யோசனை, அதே சமயம் ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கும்போது எப்படி வீட்டுல நம்ம இருக்க முடியும்? உடனே ஏஞ்சியோகிராம் பண்ணி ஸ்டென்ட் வைக்கணும்னு சொல்றாங்களே. இப்படி மனதில் ஒரே போராட்டமான அந்த நாட்கள், அது இருதயத்திலே பிரச்சனை என்று வந்த போது ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு மிகவும் கலக்கமாய் இருந்தது. அந்த நாட்களிலே நான் கண்ணீரோடு ஆண்டவரிடத்திலே ஜெபித்தேன். மனது ஊன்றி கண்ணீர் விட்டு நான் ஜெபித்தேன். என்ன கேட்டேன்? ஆண்டவரே, நான் மரித்து போகக்கூடாது, என் ஆயுசு நாட்களை கூட்டி கொடும் என்று கேட்டேன். அப்பொழுது எங்கள் மகளுக்கு திருமணமும் ஆயிருக்கவில்லை. அப்பொழுது நான் சொன்னேன் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, எனக்கென்று சில கடமைகள் இருக்கிறது, அது எல்லாவற்றையும் நான் முடிக்கணும் ஆண்டவரே. ஆகவே என் ஆயுசு நாட்களை எனக்கு கூட்டி கொடும் அப்பா. நீர் அந்த ஆயுசு நாட்களை எனக்கு கூட்டி கொடுக்கும்போது ஆண்டவரே, அந்த நாட்கள் உமக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையாய், உமக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாய், உமக்கு ஊழியம் செய்யும் ஒரு வாழ்க்கையாய் நிச்சயம் அதை நான் செய்வேன் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் நான் மனதூன்றி ஜெபித்தேன். அந்த நாட்களிலே எசேக்கியாவுக்கு வந்த அந்த வார்த்தை எனக்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுத்தார். அந்த வார்த்தையை ஒரு தரம் வாசித்து பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு வந்த உடனே மனதில் ஒரே சந்தோஷம். அருமையான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். கண்டிப்பா அவர் என்னை குணமாக்குவார் என்ற விசுவாசத்தோடு நான் ஜெபித்தேன். கர்த்தர் எனக்கு பெரிய அற்புதம் செய்தார். என் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு என் இருதயத்தை அவர் சுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு மத்தியில நான் உட்கார்ந்து உங்களோடு அழகா கர்த்தர் எனக்கு செய்த அற்புதத்தை ஒரு சாட்சிய தேவ நாம மகிமைப்பட நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு ஸ்டென்ட்டும் வைக்கப்படவே இல்லை. ஹல்லேலூயா. Not even one. Doctor said it may be 1 or many, but not even one stent. எனக்கு இப்ப அது எதுவுமே அவசியம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். ஏனென்றால் என் இருதயத்தை என் ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் மனதுருகும் தேவன். அன்னைக்கு மட்டும் என் விதவின் கண்ணீரை பார்த்து அவர் மனதுருகல. அன்னைக்கு மட்டும் அவரு 38 வருஷம் வியாதியா இருந்தவனை அவர் தொட்டு சொஸ்தமாக்கல. இன்னைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாய் நமக்கு மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம் கண்ணீரின் ஜெபத்தை கேட்கும் தேவனாக அவர் நம்மோடு இருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, கண்ணீரோடு ஜெபிக்கும் எந்த
எந்த ஜெபமும் வீண் போகாது. உங்கள் கண்ணீரை அவர் ஒரு நாள் புறக்கணிக்கவே மாட்டார். உங்கள் கண்ணீரை அவர் ஒரு நாள் உதாசீனப்படுத்தவே மாட்டார். அவர் மனதுருகும் தேவன். உங்கள் கண்ணீரை கண்டவுடன் அவர் மனதுருக்கம் நிறைந்தவராய் மாறுகிறார். அன்பானவர்களே, கண்ணீரோடும் விண்ணப்பத்தோடும் அழுகையோடும் விண்ணப்பத்தோடு அவரிடத்துல நாம போகும்போது நிச்சயம் அவர் ஜெபத்தை கேட்டு நமக்கு பெரிய காரியங்களை செய்யும் மனதுருகும் தேவனாய் அவர் நம்மோடு இருக்கிறார். அன்பானவர்களே, நம் அருமை இயேசு அவர் கல் மனது உள்ளவர் அல்ல. நம் கண்ணீரை காணும் போது கரையும் இருதயம் உள்ள ஒரு தேவனாய் அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட மனதுருக்கமும் வல்லமையும் உள்ள இயேசு நம்மோடு இருக்கும்போது நீங்கள் எதை குறித்தும் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? எதை குறித்தும் ஏன் நீங்கள் அப்படி முடங்கி போக வேண்டும்? சர்வ வல்ல தேவன், மனதுருகும் தேவன், வல்லமை மிக்க தேவன் அவர் நம் பட்சத்திலே இருக்கும்போது நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களில் யாரேனும் ஒருவேளை ஏதேனும் ஒரு வேதனையிலும் ஒரு பிரச்சனையிலும் ஒரு சோர்விலும் நீங்கள் காணப்பட்டீர்கள் என்றால் ஒரு நாளும் சோர்ந்து போகாதீர்கள். இந்த நாளிலே நெகிழ்ந்த உங்கள் கைகளையும் தளர்ந்த உங்கள் முழங்கால்களை நீங்கள் நிமிர்த்தி அருமை ஆண்டவர் இயேசுவை விசுவாசத்தோடு நீங்கள் நோக்கி பாருங்கள். அழாதே என்று சொன்னவர் உங்கள் அருகில் நிற்கிறார். அவர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்கள் கண்கள் அதை காணும். நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.